எங்களுடைய வரலாறுகளை மண்ணுக்குள் புதைத்துவிட்டு நாங்கள் வடிவங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஈழத்தமிழர் வரலாறு என்பது எல்லோரும் நினைப்பார்கள் தமிழ் தேசியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு வருகின்றேன். தமிழ் தேசியம் என்றால் எங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்வார்கள் போராட்டம் போராட்டம் போராட்டம். இப்படியே சொல்லி சொல்லி எங்களுடைய மக்களை ஒரு பாணியில் வைத்திருப்பார்கள். எனக்கு அவருக்கும் பயமில்லை, அவனுக்காக என்னுடைய பேனாமலை சரிந்ததும் இல்லை. நாங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றோம். ஆனால் அந்த தமிழ் தேசியம் எதுவென்று நீங்கள் விளங்க வேண்டும். தமிழ் தேசியம் என்பது வெறும் போராட்டம் மட்டுமல்ல, அதனுடன் கலந்தது போராட்டமும் ஒரு சிறிய பகுதி. வெறும் 30 வருட காலம் போராட்டத்தை தவிர்த்து தமிழ் தேசியம் இல்லை. அது ஒரு சிறிய காலம். தமிழர்களுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல், மருத்துவம், எங்களுடைய வாழ்க்கை முறை, நிறைய ஒழுங்குகள், அப்படியான பல விடயங்கள் இந்த தமிழ் தேசியத்துக்குள் இருக்கின்றது. வெறுமனே போராட்ட அரசியல் மட்டும் தமிழ் தேசியம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தை தொலைத்து விட்டோம், வெறும் பேராக வைத்திருக்கின்றோம். நிறைய ஒழுங்குகளை, ஒழுக்க விதிகளை, ஒழுங்கு முறைகளை நாங்கள் தொலைத்து விட்டோம். கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன்தோன்றிய மூத்த இனத்தினுடைய பிள்ளைகள் நாங்கள். பகுவழி ஆற்றின் பன்மலை அடுக்கத்தில் வாழ்ந்த எங்களுடைய மூத்தவர்கள். இந்த வரலாறு அங்கிருந்து ஆரம்பிக்கின்றது. எனக்கு இந்த கருவூலம் எப்படி ஏற்பட்டது என்றால், சிங்கள கல்வியலாளர்கள் சிலருடன் 10 வருடங்களுக்கு முன் நான் பேசுகின்ற போது நண்பர்களோடு அவர்கள் சொன்னார்கள், ஈழத்தமிழர்களாகிய நீங்கள் சோழ தேசத்தில் இருந்து வந்த புலிக்கொடி ஏந்திய சோழர்கள் என்றார்கள். அவர்களுக்கும் வரலாறு அப்படித்தான் கற்பிக்கப்படுகிறது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் ஒன்றும் சோழர்கள் கிடையாது. அப்போது நாங்கள் யார்? ஈழத்தமிழர்கள் வேறு, சோழத்தமிழர்கள் வேறு. அப்போது வரலாற்றை தேட ஆரம்பித்தேன். ஆய்வாளர்கள் பலர், எழுத்தாளர்கள் பலர், வரலாற்று புனைவாளர்கள் பலர். இந்த ஆய்வாளர் இப்படி கருதுகின்றார், இந்த ஆசிரியர் இப்படி நினைக்கின்றார், இது அப்படி இருக்கலாம் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே தவிர அவர்களுடைய ஆய்வுகளை படித்தவர்களுக்கு மட்டும்தான் விளங்கும். அடிப்படை பாமர மக்களுக்கு விளங்க முடியாது. நாங்கள் பிழையான வரலாறுகளை பாடசாலைகளில் கற்று வந்திருக்கின்றோம். புலனறுவை என்று கற்கின்றோம். அதனுடைய தமிழ் பெயர் புலஸ்தியபுரம். புலனறுவை தமிழர்களின் மாவட்டம். அதுபோல புத்தளம் எங்களுடைய பட்டாள நகரம் தான் அதனுடைய சொந்த பெயர். பட்டாள நகரம் புத்தளமாக மாறிற்றது. நுவர கலாவை அனுராதபுரமாக மாறிற்றது. நாளைக்கு கிளிநொச்சியாக மாறும், ஜாழ்ப்பாணம் ஏலப்பாணம் என்று மாறும். இப்படி நாங்கள் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் தொலைக்கின்றோம். அப்போது எனக்கு 10 வருடத்துக்கு முன் ஒரு எண்ணம் தோன்றியது. எங்களுடைய வரலாறுகளை படித்தவன் முதல் பாமரன் வரை சரியான இலகு மொழியில் விளங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை நான் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இலங்கை கல்வி திட்டத்தில் இருக்கின்ற அந்த வரலாறுகளை படித்துதான் நாங்கள் வந்திருக்கின்றோம். சித்தியடை எய்தி அதே விடயத்தை வைத்துக் கொண்டுதான் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றோம். உண்மை போய் நன்மை தீமை நரகம் சொர்க்கம் எல்லாம் தாண்டி அதைத்தான் நாங்கள் நிறுவ வேண்டி இருக்கிறோம். ஒன்றை கண்டுபிடித்தாலும் நம்முடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இதனுடைய தாக்கம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறது. எப்படி என்றால் புலம்பெயர் தேசத்திலும் வரலாறு பிள்ளையாக படிப்பிக்கப்படுகிறது அங்கே பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு. ஆகவே எங்களுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் பலர் சொன்னார்கள், நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்பதுதான் தியரி. நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள். ஈழத்தமிழர் வரலாறு சொல்லும் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் கிடையாது. பல நூல்களுக்கு முரணாக இருக்கும். ஏனென்றால் இந்த மண்ணுக்கு ஒரு பூர்வீகம் இருக்கிறது, இந்த மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, இந்த மண்ணுக்கு ஒரு காத்திரம் இருக்கிறது, இந்த மண்ணுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, இந்த மண்ணுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. நாங்கள் குமரிக்கண்டம் நீரிலே புதைந்த போது இன்று அதனுடைய சாட்சியாக இருக்கின்ற விடயங்களில் தத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, புவியியல் ரீதியாக, அதற்கு கூர்ப்பு ரீதியாக டார்வினின் கூர்ப்பு கொள்கை கூட இதற்குள் கட்டுப்படும். அதற்கு அசுரர்கள் என்று நான் கன விடயங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த புத்தகத்துக்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு விடயம், கலியுகத்தில் பிறந்த ராமனும் துவாபர யுகத்தில் பிறந்த ராவணனும் உயரங்கள் வித்தியாசமாக இருப்பது, பல விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. கலைக்க தேவையில்லை, சொன்னால் அதனுடைய அந்த சுவாரஸ்யம் குறைந்துவிடும். ஆகவே எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் ஏற்பட்டது, எங்களுடைய வரலாறை தேட வேண்டும் என்று. ஈழம் என்கின்ற பெயர் இலங்கையினுடைய ஆரம்ப பெயர். இன்று ஈழம் என்று சொன்னால் பயப்படுகின்றோம். ஈழமா ஈழமா நாங்கள் இந்த சங்கத்தை பதிவு செய்ய கொண்டு போகிற போது ஆர்ட் லிட்ரேச்சர் கவுன்சில் ஆஃப் ஈழம், ஈழத்து கலை இலக்கிய பேரவை, ஆர்ட் லிட்ரேச்சர் கவுன்சில் ஆஃப் ஈழம், இதுதான் எங்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு. இறுதியாக ஈழம் என்றுதான். ஏனென்றால் ஈழம் என்பது எங்களுடைய இலங்கை. நாங்கள் ஏதோ ஈழம் என்பது தமிழர் தாயகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல. நீங்கள் தமிழர் தாயகம் எதுவென்று அறிய வேண்டும் என்று
சொன்னால் ஈழத்தினுடைய சிவாலயங்களை புள்ளிக்கோடு போட்டு பாருங்கள். வடக்கே யாழ்ப்பாணத்தில் நகுலேஸ்வரம், முல்லைத்தீவில் ஒட்டுசுட்டான் தாங்கோம்பீஸ்வரர், புலனறுவையில் வானவன் மாதவி ஈஸ்வரம், மட்டக்களப்பில் கொக்கட்டிச்சோலை தாங்கோம்பீஸ்வரம், திருகோணமலையிலே திருக்கோணேஸ்வரம், மன்னாரிலே திருக்கேதீஸ்வரம், புத்தளத்திலே வந்து முன்னேஸ்வரம். அப்படியே திருப்பாருங்கள் என்னுடைய தமிழர் தாயகத்தினுடைய கட்டமைப்பு பாருங்கள். இதற்கு எங்களுடைய வரலாறு தெரிய வேண்டும். சில வரலாற்று ஆய்வாளர்கள் குழப்பி வைத்திருக்கிறார்கள். இயக்கர் நாகர் என்று குழப்பி வைத்திருக்கிறார்கள். இயக்கரும் தமிழரே, நாகரும் தமிழரே. நாங்கள் தான் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள். இந்தியாவிலிருந்து இங்கு மக்கள் வந்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. இந்தியாவிலிருந்து வன்னியர் குடியேற்றம் நிகழ்ந்தது. இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஆரியர்கள் வந்தார்கள். ஆனால் அதற்கு முன்னமே இங்கு ஒரு பூர்வீக குடி இருந்தது என்பது என்னுடைய நிறுவல். தத்துவ ரீதியாகவும் ஏனென்று சொன்னால் கடல் கொண்ட தென்னாடு குமரிக்கண்டம் போன்ற குமரிக்கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு என்ற புத்தகத்தை எழுதிய பன்மொழி புலவர் அப்பாத்துரை அவர்கள் இந்தியாவிலே சொல்கிறார், குடியேற்ற பரம்பல் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வந்ததை ஒழிய வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரவில்லை என்று. அதை குறிப்பாக இலங்கை எழுத்தாளர்கள் கவனிக்க வேண்டும். நாங்கள் முன்னுக்கு எழுதினவர்களை பார்த்து உசாத்துணை போட்டுக்கொண்டு செல்கின்ற கொஸ்டியாத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களில் பிழை வந்துடக்கூடாதுக்காக, நாங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுக்காக உசாத்துணை அடிக்கிற கொஸ்டி தான் நாங்கள் அப்படி அல்ல. எது வந்த போதும் எங்களுடைய வரலாறை உரத்து சொல்வோம். ஏனென்றால் இந்த இடத்திலே பிறந்து விட்டோம், ஏதாவது செய்ய வேண்டும். செய்யலது செத்து மடி, அவ்வளவுதான் விடயம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகம் பல மர்மங்களை கொண்டு வரும். அந்த வகையில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றேன். ராவணன் என்கின்ற ஒருவர் இலங்கையினுடைய முடிகொண்ட மன்னன் மகா ஜோகி. ராவணன் ராமனுடன் சண்டை பிடித்து இறக்கவில்லை. ராமாயணம் எல்லோரும் சொல்வார்கள். இடையில் அந்த இடத்துக்கு வருகின்றேன். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அவர்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. சிலர் என்னை விமர்சிப்பார்கள். ஏனென்றால் கவிச்சக்கரவர்த்தி கம்பருடைய கவிதைக்கு நான் அடிமை. ஆனால் கவிச்சக்கரவர்த்தி கம்பரை நான் ஏற்கவில்லை. அவர்தான் இலங்கைக்கான வரலாற்றை, ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றை முதலிலே நாசம் செய்தவர். சோழ தேசத்தில் தான் அந்த கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்டது. சோழ தேசத்தில் கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்டது. ஏன் ராவணன் ஒரு வில்லனாக காட்டப்பட்டான்? பல விடயங்கள் இது கொண்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால் அங்கே மதங்களுக்கு இடையிலான பிரச்சனை. எப்போது ராமாயணம் வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டது சரியாக ஒருவருக்கும் தெரியாது. கல்வி சிஸ்டத்தில் உடனடிக்கு தெரியாது. அப்படியே அந்த பாடல்களை வைத்துக் கொண்டு கம்பராமாயணத்தை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட கம்பராமாயணத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப கம்பர் என்ன சொன்னார் என்றால், ஏன் ராவணனுக்கு எதிராக இருந்தார் என்று சொன்னால், ராவணன் ஒரு பாண்டியன். அதற்கு சோழர்கள் அனுமதித்தார்கள் என்றால், சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இந்த பிரச்சனை. இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. ஈழத்தமிழர்களில் அதிகளவானவர்கள் நாங்கள் பாண்டியர்கள், சோழர்கள் கிடையாது. பிற்பட்ட காலத்தில் குடியேறியவர்கள் சோழர்களும் கலந்து விட்டார்கள். இப்போது சோழர்களை பாண்டியர்களை பிரிக்க முடியாது. ஈழத்தமிழர்கள் ஆகிய நாங்கள் ராவணன் இயக்கர் வம்சம், சோழ வம்சம் அல்ல, பாண்டிய வம்சம். அதை கம்பரே சொல்கின்றார். மீன் உயர்த்தான் என்று சொல்லி ஊர்தேடு படலம் 201 சொல்கின்றார். அதாவது சீத மீன்கொடியை தூக்கினவனுக்கு வசப்படுவாளோ என்பது மாதிரி அந்த அர்த்தம் போகுது. ஊர்தேடு படலம் 201 தமிழாசிரியர்கள் இருக்கின்றீர்கள், தெரியுமா நினைக்கின்றது. அதாவது மீன்கொடியை தூக்கியவன் ராவணன், அதாவது பாண்டியன். ஆகவே நாங்கள் ஒரு பாண்டிய வம்சத்தினுடைய வாரிசுகளாக இருக்க வேண்டும் பெரும்பாலும். ஏனென்றால் குமரிக்கண்டத்தை ஆண்டது பாண்டியர்கள். எங்களுடைய சங்ககால இலக்கியங்கள் தோற்றம் பெற்ற இடங்கள் நிச்சயமாக இலங்கை அல்லது இலங்கைக்கு அன்பித்தடங்களாகத்தான் இருக்க வேண்டும். 1ஆம் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கத்தில் தொல்காப்பியம் உட்பட்ட நூல்கள், பல நூல்கள், அகத்தியம், பல விடயங்கள் தொகுக்கப்பட்ட இடம் இலங்கையாகவோ, என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இலங்கைக்கு அண்மையாகவோ தான் இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து வரும் அடுத்த தலைமுறை ஆய்வு செய்வார்கள். நான் தொடங்கி வைக்கின்ற இந்த பணியை என்றோ தேசத்தில் எங்கோ பிறந்திருக்கிற ஒரு பிள்ளை முடித்து வைப்பான். யார் என்று எனக்கு தெரியாது. உண்மையாகவே வடக்கு மாநிலத்தில் அதிக பனைமரங்கள் இருக்கிறது. சங்க இலக்கியங்கள் குறிப்பிடப்படும் 7 குறும்பனை நாடுகளில் ஒன்றுதான் ஜாழ்ப்பாணம். 7 குறும்பனை நாடுகளில் ஒன்றுதான் ஜாழ்ப்பாணம். அதை நாங்கள் கொண்டு நாகநாடு என்று சுருக்கிவிட்டோம். நாகநாடு என்பது யாழ்ப்பாணம் அல்ல. சில எழுத்தாளர்கள் தங்களுடைய அற்ப சுயநலங்களுக்காக நாகநாடு என்றால் யாழ்ப்பாணம் என்று விட்டார். யாழ்ப்பாணம் நாகநாடு அல்ல, வடக்கு கிழக்கு சேர்ந்தது நாகநாடு. இலங்கையில் ஆரம்பத்தில் வடக்கு கிழக்கில் மட்டும்தான் குடிகள் இருந்தது, பூர்வீக குடிகள். மிச்சம் எல்லாம் வந்தேறிதான். ஏன் வடக்கு கிழக்கில் இருந்தவர்கள் என்று சொன்னால், தென்புறத்தில் இருந்து கடல் ஊழி அல்லது கடற்கோளினால் கண்டங்கள் நகர்ந்து கொண்டு போன போது, நிலம் அழிந்து கொண்டிருந்த போது பூர்வீக இயக்கர் நாகர்கள் எப்பவுமே
வடபுலத்தை நோக்கி கிழக்கு புலத்தை நோக்கி தங்களுடைய குடிப்பரம்பலை வைத்திருந்தார்கள். அப்போது இப்போ அதிக சனத்தொகையில் இருக்கிற சிங்கள மக்கள் யார் என்ற கேள்வி வரும். அதற்கு இந்த புத்தகம் பதில் சொல்லும். எல்லா விடயத்தையும் நான் சொல்லி இருந்தால் புத்தகத்தில் சுவாரஸ்யம் கெட்டுவிடும். ஏன் நான் இந்த விடயங்களை சொல்கின்றேன் என்றால், எங்களுடைய வரலாறுகளை இன்றைக்கு ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய கல்வியாளர்கள் சரியாக பதிந்திருந்தால் இத்தனை லட்சக்கணக்கான ஆட்களை மண்ணுக்குள்ள போட்டிருக்க மாட்டோம் என்றது என்னுடைய ஒரு எண்ணம். எங்களோட வரலாறு சரியாக இருந்திருந்தால் இத்தனை லட்சம் பேரை நாங்கள் மண்ணுக்குள்ள தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டோம், மண்ணுக்குள்ள விடியா விளைச்சிருக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் வரலாறுகளை இழந்துட்டோம். சுயநலங்கள் ஒவ்வொரு சுயநலங்களையும் வரலாறுகள் இழந்தோன்ன ஒரு தலைமுறை போராட ஆரம்பித்து 30 வருடங்களை பின்னோக்கி கொண்டு சென்று விட்டது. ஆனால் அதில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. உலக தமிழினமே எழுச்சி கொண்டது. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு விடவில்லை. எங்களுடைய தமிழர்களுக்கான இருப்புக்காக ஒரு வலிமையான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனாலும் அதிகளவான உயிர்களை நாங்கள் இழந்து விட்டோம். ஈழத்தமிழர்கள் நாங்கள் இன்றைக்கு அடிமை இனமாக உலகம் எங்கும் பறந்து போய் இருக்கின்றோம். அங்கே வெளிநாட்டில் இருந்து கேட்டா சொல்றாங்க பண்டாரவன்யன் சோழன், எல்லாளன் சோழன், அப்படித்தான் எங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. எல்லாளன் பிறந்தது பூநகரியில். எல்லாளன் சோழ தேசத்தில் இருந்து வந்த சோழன் கிடையாது. பாகன் என்று தத்துவம் சொல்லும். எல்லாம் அதிர்ச்சியாக இருக்கும். பொங்கொலி நீர் சிங்கை நகராரியன் என்று சொல்லி கொட்டகமல கண்டெடுத்த கல்வெட்டில் இருக்கு. பூநகரி சிங்கை நகர், சிங்கை நகருக்குள் தஞ்சை வீரர்கள் போல ஒன்றொரு வரிகள் எல்லாம் உங்கள் இலக்கியங்களில் இருக்கிறது. சிங்கை நகர் என்பது என்னுடைய பூநகரி. அதுபோல மாதோட்டம் தான் என்னுடைய தலைநகர். விஜயன் வந்திறங்கிய இடம் தம்பவண்ணி, அதுவும் அடங்காப்பற்றுக்குள் வருகின்ற எல்லை. அடங்காப்பற்றினுடைய எல்லை இன்று நீங்கள் வன்னி பிராந்தியம் என்றால் என்னென்று கேட்டால், இது சில பேர் சொல்லுவார்கள் அடங்காப்பற்று என்று சொன்னால் இதுக்கு பலருக்கு சவுக்கடி கொடுக்கும். யாழ்ப்பாணத்தை புரிம்பாக பிரித்து விட்டார்கள், வன்னியை புரிம்பாக பிரித்து விட்டார்கள். கேட்டால் சொல்லுவார்கள் இவர்கள் அடங்காப்பற்றார், நாங்கள் யாழ்ப்பாணத்தார், அங்கால மட்டக்களப்பான், இஞ்சால யாழ்ப்பாணி, இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் வியூகங்கள். உண்மையாகவே சொல்ல போனால் அடங்காப்பற்று என்பது ஈழத்தமிழர்கள், பூர்வீகமான ஈழத்தமிழர்களுடைய பெயர் தான் அடங்காப்பற்று. வந்தவர்களுக்கு அவர்கள் அடங்கவில்லை. அந்த அடங்காப்பற்றார் யாழ்ப்பாணத்துக்குள்ளும் இருந்தார்கள். அடங்காப்பற்றார் யாழ்ப்பாணத்துக்குள்ளும் இருந்தார்கள். அடங்காப்பற்றார் என்பது எல்லோருடைய அடையாளம். அடங்காப்பற்றார் மட்டக்களப்புக்குள்ளும் இருந்தார்கள், திருகோணமலைக்குள்ளும் இருந்தார்கள். நீங்கள் பாருங்கள், கோரளை பற்று, ஏறாவூர் பற்று, போரதீவு பற்று, பற்று என்று முடியும். எல்லா இடமும் பறந்திருந்தார்கள். வடக்கு கிழக்கு என்ற தாயகத்திலே தான் அந்த அடங்காப்பற்று இருந்தது. வரலாற்று ஆசிரியர்கள் சரியாக வரலாறை செய்யாமல் தான் இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து பின்னுக்கு நிற்கின்றோம். நான் கலைக்கின்ற விடையே சில நேரங்களில் குழப்பம். அதிலே வடிவாக நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அடங்காப்பற்று என்று சொல்லப்படுகின்ற ராட்சியம். இப்போது நாங்கள் அடங்காப்பற்று வன்னி என்னன்னு சொல்லி கேட்டால் தேர்தல் தொகுதியில் சொல்லுவாங்க முல்லைத்தீவு மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் என்ற எலெக்ஷன் வார நேரம் பார்க்க போடுறோம். வவுனியா மாவட்டம் 3 சேர்ந்தது வன்னி இல்லை. கிளிநொச்சி மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். ஆனரவுக்கு கீழே வடக்கே பறவை கடலையும் தெற்கே அருவியாற்றை வெள்ளியாக கொண்டு யாருக்கும் அடங்காத மக்கள் வாழ்ந்த கூட்டம், வாழ்ந்த இடம் அடங்காப்பற்று என்று சொல்லி ஆங்கில எழுத்தாளர்கள் வரையறை செய்கிறார்கள். அனுராதபுரம் ஒரிஜினல் வன்னி, அதுதான் அடங்காப்பற்று. அங்க இருந்து வெளிக்கிட்டார்கள் ஆட்சி செய்து கொண்டவர்கள். அதனால்தான் எல்லா இடமும் அங்கே தலைநகரம் வச்சிருந்தவர். புலனர்வை எங்களுடைய புலஸ்தியபுரம். புலஸ்தியன் என்றது ராவணனுடைய வம்சாவளி என்று சொல்லி கர்ண பரம்பரை கதைகள் சொல்கின்றது. புலஸ்தியனை தான் இன்றைக்கு மகாவம்சம் வேறு ஒரு சிங்கள மன்னனாக சித்தரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. இதற்கு ஆங்கில எழுத்தாளர்களே தங்களுடைய சாட்சியங்களை கூறியிருக்கின்றார்கள். ரோபோட் நொக்ஸ் என்பவர் கண்டியிலிருந்து தப்பியோடி நூரகலாவைக்கு வந்தபோது அங்கே இருந்த மக்கள் மலபார் மொழி போன்ற மொழியை பேசினார்கள் என்று சொல்லியிருந்தார். மலபார் என்று சொன்னால் என்ன? தமிழ். தமிழை போன்ற மலையாளம், தமிழ், அதுதான் அவர் மலபார் என்று சொல்லி சொன்னவர். கிட்டத்தட்ட மலபார தமிழுக்கு ஈக்குவலாக சொல்கின்றார்கள். ஆகவே தமிழர்களுக்கு இந்த மண்ணில் ஒரு பூர்வீக வரலாறு இருக்கிறது. நாங்கள் ஒன்றும் படையெடுத்து வந்த சோழர்களோடு வந்த குடிகள் அல்ல. வன்னியர் குடியேற்றம் நிகழ்ந்தது உண்மை. ஜாழ்ப்பாணத்தில் ஆரியர் குடியேற்றம் நிகழ்ந்தது உண்மை. ஆரியர்கள் வந்தபோது, ஆரிய சக்கரவர்த்திகள் வந்தபோது இந்தியாவிலிருந்து மக்கள் வந்தது உண்மை. மட்டக்களப்புக்கு முக்குவ குடியேற்றம் வந்தது உண்மை. நாங்கள் எப்போதுமே அண்மித்த கால வரலாறுகளை, கோணேசர் கல்வெட்டு, ஜாழ்ப்பாண வைபவ மாலை, இதுகளை வைத்துக்கொண்டு ஒரு குண்டு சட்டிக்கு குதிரை ஓட்டுகிறோம். நான் சற்று ஆழமாக செல்கின்றேன், நீண்ட தூரம் செல்கின்றேன். என்னுடைய தத்துவம் சரியாக இருந்தால் இலங்கையினுடைய உருவாக்க காலமும் ஈழத்தமிழர்களுடைய உருவாக்க காலமும் ஒன்றாக அமைதல் வேண்டும். இன்றைக்கு குறைந்தபட்சம் 20,000 வருடங்களுக்கு முன்னால் ஈழம் என்றது உருவாகி இருக்க வேண்டும். அந்த 20,000 வருடங்களுக்கு முன்னமே ஈழத்தமிழன் இருந்திருக்க வேண்டும்.
அதாவது தங்களுடைய தேசத்தை விட்டு செல்லாத குமரி கண்ட தமிழர்கள் இந்த இலங்கையில் இருந்திருக்க வேண்டும். நாங்கள் குவேனியில் இருந்து தான் தொடங்குகிறோம், மகாவம்சத்தில் விஜயனில் இருந்து தான் தொடங்குகிறோம். அதற்கு முன்னமே பெரிய விடயம் இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் குபேரன் குபேரன் என்று கதைப்போம். செல்வத்துக்கு அதிபதி உங்களுக்கு தெரியும். குபேரன் என்று சொல்றது இலங்கையை ஆண்ட வரலாற்றில் கிட்டத்தட்ட முதல் மன்னன் என்று சொல்லக்கூடியவராக நாங்கள் ஆவணங்கள் உள்ள ஒருவர் குபேரன் ராவணனுடைய ஒன்றை விட்ட அண்ணன். அடுத்த மன்னன் ராவணன். இப்படி பல வரலாறுகள் இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி, ராவணன் போரில் இறக்கவில்லை, அவன் ஜீவசமாதி அடைந்தான். அப்போது கம்பரே ராவணனை கேவலப்படுத்தினார். உண்மையாக சொல்ல போனால் அந்த காலத்தில் விஷ்ணு வழிபாட்டுக்கும் சிவ வழிபாட்டுக்கும் இடையிலான போட்டி தான் இந்த இலிங்க நாடாகிய இலங்கையை, இந்த இலிங்க தேசமாகிய இலங்கையை தவிடுபொடியாக்கியது. அதையே நம்பி எங்களுடைய தலைமுறை படிக்கின்றோம். வேற வழியில் அதை படிச்சா தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். எங்களுக்கு வேற வழியே இல்லை. அதுபோல சிங்கக்கோட்டை என்று சொல்லப்படுகின்ற சிகிரியா, இப்படி பல வரலாறுகள் இருக்கு. கலைக்க விட்டா கலைச்சு கொண்டே போகலாம். ஆனால் நேரம் பொன்னானது. ஆகவே அன்புக்கு